2017 நடந்த ஹாசினியோட வழக்க வந்து அந்த நடந்த டைமில் நாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதோம். பட் இன்றைக்கி நாம் எல்லாருமே மறந்துட்டோம். ஆனால் அவங்க அப்பா ரொம்ப அழுதுட்டுருக்காரு. அவங்க அப்பாவை பற்றின விஷயங்கள், அவங்க ஃபேமிலியை பற்றின விஷயங்கள் வந்து வெளியில் வரவே இல்லை. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சேட்டலைட் டிவிக்கு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் இன்டர்வியூ ஒன்று வந்து கொடுத்துருந்தாரு. அதில் அவர் மனுஷன் வந்து உடஞ்சி போயிட்டார். உன்னால் வந்து என் பொண்ணையே வந்து நீ பார்த்துக்கல, எங்களை எப்படி பார்த்துப்பேன்னு சொல்லி மனைவி மற்றும் பிள்ளை, இன்னொரு குழந்தை இருக்கும் இல்லைங்களா, எல்லாருமே வந்து அவரை விட்டுட்டு போயிட்டு இப்போ தனியாக தான் இருக்கார். இந்த தீர்ப்பு வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களாம் வந்து சட்டத்தையும் போலீஸையும் தான் நம்புகிறோம். ஸோ சட்டமே வந்து எங்களுக்கு வந்து அநீதி இழைத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ஹாசினி அப்பா அழுதுருக்காரு. அதை பார்க்கவே முடியல என்னால். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து இந்த பதிவை வந்து உங்களுக்கு போடுறேன். 2017 எந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து இது மாதிரி பெண்களோ இல்லை குழந்தைகளோ யாருக்கு நடந்தாலும் அந்த டைமில் நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறோமோ ஒழிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 வீக்கில் அதை பற்றி மறந்துடுறோம். இப்போ கூட வந்து தஷ்வந்தை அந்த கேஸ்லேருந்தே வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ கூட ஒரு 2 நாள் வந்து நம்ம விமர்சனம் பண்ணணும். நீதித்துறையை வந்து விமர்சனம் பண்ணாங்க ஒரு சிலர் வந்து. பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்து நம்ம வந்து வச்சாலுமே அதோடு அதை மறந்துட்டோம். ஆனால் தமிழக தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு திரும்ப ரீஅப்ளை பண்ணாங்களா அப்படிங்கிறது எல்லா டேட்டாவுமே நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஹாசினி வழக்கை பொறுத்தளவு தஷ்வந்த் வந்து விடுதலை பண்ணதை அந்தளவு வந்து தமிழக அரசுமே வந்து கண்டுக்கல. கேஸை ஹேண்டில் பண்ணாங்க இல்லைங்களா போலீஸ் அதிகாரிங்க, சார்ஜ் ஷீட் வந்து ரொம்ப தாமதமாக போட்டிருக்காங்க. அப்போ சார்ஜ் ஷீட் போட்டால் அந்த போலீஸ் அதிகாரிக்கு நம்ம தமிழக அரசு தண்டனை கொடுத்தாங்களா, இன்னும் தண்டனை வந்து எதுவுமே கொடுத்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வந்து வரல, தண்டனையும் கொடுக்கல. சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் நியூஸ் வந்து சேகரித்த அளவு இன்னும் அது மாதிரியான தண்டனைகள் வந்து எதுவுமே தரல. ஏன்னா அவர் வந்து காட்டின மெத்தனத்தால் தான் இன்றைக்கி வந்து தஷ்வந்த் வந்து இன்றைக்கி விடுதலை ஆகியிருக்கா. மெயின் ரீசனாக தஷ்வந்த்துக்கு வந்து நம்ம உயர்நீதிமன்றம், தமிழக நீதிமன்றங்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுத்தப்ப எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ அந்த அளவு அவன் விடுதலை செஞ்சப்போ வந்து கோபம் வந்துச்சு. ஆனால் அந்த கோபம் வந்து 2 நாளில் நம்ம வந்து எல்லாருமே மறந்துட்டோம். தமிழக அரசும் அப்படி தான் மறந்துடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அந்த போலீஸ் அதிகாரி மேலேயுமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. தஷ்வந்த் அம்மா வந்து அவன் நகைக்காக அம்மாவையே வந்து அந்த டைமில் அவங்க அப்பா வந்து நகையை காணும், இது மாதிரி தன்னோட மனைவி ன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ நகை கிடச்சோடனே கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாருன்னா அப்போ அவங்க அம்மாவை யாருன்னு சொல்லிட்டு இந்த தமிழக காவல்துறை வந்து ஏன் விசாரிக்கலை? அப்போ அந்த ஆங்கிள் அவர் வாபஸ் வாங்கினாலும் அப்போ அந்த அம்மாவை யார் அப்படிங்கிறத வந்து காவல்துறை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படியே வந்து இவர் வாபஸ் வாங்கினாலும் இவர் தான் வந்து சொல்கிறாரு தஷ்வந்த் தான் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து வாபஸ் வாங்கும்போது அதையே வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வந்து பல்வேறு தரப்பட்ட மர்மமான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இதையெல்லாம் கேட்ட ஹாசினி அப்பா வந்து ரொம்ப இப்படி வந்து கண்ணும் காணாமல் தமிழக அரசும் தமிழக காவல்துறையோட மெத்தனை போக்குமே வந்து தான் பொண்ணுக்கு வந்து நீதியை வாங்கி தரல, இன்றைக்கி தான் பொண்ணு வாழ்க்கையை வந்து சீரழிச்சவன் இன்றைக்கி வந்து வெளியில் சுதந்திரமாக திரியிறான் அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஹாசினி அப்பா தஷ்வந்த்துக்கு வந்து விடுதலை கிடைச்சது இருக்குது அப்படின்னா என்ன வந்து உயிரோட கொண்ட மாதிரி இருக்குது. என்னோட மனைவி வந்து ஏற்கனவே வந்து சொன்னாங்க, அவனை நீ வந்து வந்தால் தான் உன்னோட வந்து நான் வாழ்வேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து உன் கூட வாழ மாட்டேன், அவனை நீ அப்படின்னு சொல்லி என் மனைவி சொன்னான். ஆனால் நான் வந்து நீதித்துறையும் அரசாங்கத்தையும் நான் வந்து நம்பியிருந்தேன். 35க்கும் அதிகமான சாட்சியங்கள் வந்து இருந்தாங்க. அதையும் தாண்டி எனக்கு வந்து நீதியும் கிடைக்கல. மனைவி என் பையன் 2 பேருமே வந்து எங்கள் 2 பேரையும் நீ பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து தனிமரமாக நிற்கிறேன், என் பொண்ணுக்கும் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் சிந்தி அழுகிறாரு. அவர் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்திய சட்டத்தையும் வந்து ரொம்ப கடுமையாக வந்து சாடியிருந்தார். மாதிரி நீதி கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி இங்கே சுற்றி இருக்கிற ரவுடிகள், தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் பரவாயில்ல, அவங்க வந்து வெளிப்படையாகவே ஏமாற்றுவாங்க, அவர் பாதிக்கப்பட்டவர் இல்லையா, அதனால் அவர் வந்து அப்படி பேசியிருந்தார். ஹாசினி வழக்கை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர லிஷியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து நடந்தப்போ
பத்திரிகைகள் வந்து ரொம்ப வந்து இதையே வந்து ஒளிபரப்பி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. திரும்ப இந்த வழக்கை பற்றி ஊடகங்கள் வந்து பேசவும் இந்த வழக்கை வந்து முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்து இருந்துச்சு. உந்துதலால் கூட இவங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து சரியாக விசாரிக்காமல் இருந்தாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னதான் உந்துதல் இருந்தாலும் இந்த சார்ஜ் ஷீட் போடுறதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப லேட்டாக போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையுமே வந்து காவல்துறையோட மெத்தனம் தான் வந்து இதுக்கு வந்து ரீசனாக வந்து அமைஞ்சு போச்சு. இப்போ தஷ்வந்தோட அம்மா வந்து அது யாரு அப்படின்றத இந்த காவல்துறை திரும்ப ஆய்வு பண்ணால் கூட தஷ்வந்துக்கு ஒரு வகையில் வந்து திரும்பவும் வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த சார்ஜ் ஷீட் லேட்டாக போட்டாங்க இல்லைங்களா, விசாரணையில் மெத்தனமாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த வழக்கை திரும்பவும் வந்து ரீஅப்பீல் வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக வந்து பண்ணலாம். பட் இது எதுவுமே வந்து பண்ணலை. தமிழக மக்களுமே வந்து ஹாசினியை அந்த ஒரு 2017 அப்புறம் வந்து அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே அது எல்லா கேஸுமே நம்ம வந்து பொதுமக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அப்படி தானே பேசுகிறோம். ரொம்ப டீப்பாக வந்து நம்ம வந்து யாரையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. இப்போ ராம்குமார் கேஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு 10 நாள் அதை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம மறந்துடுவோம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் பெண்டிங் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற மற்ற மீடியாக்களுமே வந்து இதை பற்றி வந்து பேசலாம். நம்ம எல்லா மீடியாக்களும் வந்து பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எல்லோரும் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. பட் யாருமே வந்து பேச போகிறதில்ல. எனக்கு வந்து ஹாசினி அப்பா வந்து இன்டர்வியூ பார்க்கவும் அவர் அழுவுறதை பார்க்கவும் எனக்கு வந்து இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. எது எப்படியோ இப்போ தஷ்வந்த் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் சில குற்றவாளிகளுக்கு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் இன்னுமே வந்து அதிகமாக பண்ணலாம். சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது 100% வந்து நீதி எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் மக்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றம், நீதித்துறை மேலே ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக வந்து ஏற்படும். நீதித்துறை வந்து அதோட கடமையை தான் வந்து செஞ்சுருக்கு. அவங்கள பொறுத்தளவு எந்த ஒரு நிரபராதியும் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் நீதித்துறை வந்து யோசிக்கிறது. அப்போது ஹாசினியை வந்து தஷ்வந்த் இல்லை அப்படின்னா ஹாசினியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார், அதை கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே மர்மமாகவும் அப்படியே பெண்டிங்காகவுமே இருக்குது. நம்ம சமூக ஊடகங்களும் அதை வந்து பேச மறந்துட்டோம். எல்லா கேஸும் வந்து நீதி கிடைக்கணும் இல்லை, எல்லா கேஸுக்குமே வந்து நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்றதும் இல்லை. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா ஹாசினி வழக்கு தான், தஷ்வந்தோட விடுதலை தான். இதில் முழுசாக தஷ்வந்த் விடுதலை ஆகிட்டான் தப்பு பண்ணிவிட்டு. ஹாசினியும் போய் ஹாசினியோட அப்பாவும் தனிச்சு நிற்கிறாரு. அவங்க ஃபேமிலியே வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. ஒரு குடும்பமே வந்து வீணாக போயிடுச்சு. அந்த குழந்தையும் இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தை ரொம்ப நம்பி இருந்த ஹாசினி அப்பா வந்து ஒரு நடபணமாக தான் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு. எது எப்படியோ முடிஞ்சளவு ஊடகங்கள்லாம் வந்து ஹாசினி வழக்கை வந்து இந்த பெண்டிங்கில் இருக்கிற மர்மமான விஷயங்கள்லாம் திரும்ப கரெக்டாக வந்து தமிழக அரசு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லோரும் கொஞ்சம் பேசுங்க. அப்போ தான் வந்து தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.